சில பேர் புதிய அரசியல் கட்சி தொடங்கிவிட்டு 2வது மாநாடு தான் நடத்தி இருக்கிறாங்க. அதுக்கு வயசு 1.5 வயசு குழந்தை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எழுச்சி பயணத்தை துவங்கி இந்த இன்றைய தினம் 105வது எழுச்சி பயணத்தை மாநாடு போல் மக்கள் வெள்ளம் காட்சியளிக்குது. 2 மாநாடுக்கே இப்படின்னா நான் ஜூலை 7ஆம் தேதி தொடங்கி தமிழ்நாடு முழுவதும் 105 சட்டமன்ற தொகுதியில் எழுச்சி பயணத்தை மேற்கொண்டு 105 எழுச்சி மாநாடு நடத்தி இருக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் மக்கள் செல்வாக்குள்ள இயக்கம் என்பதை பல முறை நிரூபித்து காட்டுகின்றோம். இன்னும் ஒரு முறை கூட எம்எல்ஏ ஆகல. ஒரு முறை கூட எம்எல்ஏ ஆகல. ஒரு முறை கூட சட்டமன்றத்தில் சந்திக்கல. அப்படி இருக்கிறவர்களெல்லாம் ஆசைப்படலாம், தவறல்ல. நாட்டில் நாடு ஜனநாயக நாடு, அனைவருக்கும் உரிமை உண்டு, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் உழைக்காமல் பலன் பெறுகின்றார்கள், அதுதான் பெரும் ஊழல். உழைக்காமலேயே பலனை பெறுவதுதான் பெரும் ஊழல். இது உயிரோட்டம் உள்ள இயக்கம். எந்த கொம்பனாலும் அண்ணா திமுகவை அசைத்து பார்க்க முடியாது. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் மறைவுக்கு பிறகு அம்மா இந்த ஆட்சி சிறப்பாக நடத்தினாங்க. அதற்கு பிறகு பல்வேறு சோதனைகளை கண்டோம். அந்த சோதனைகளாம் வென்றுதான் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆலம்பரம் போல் தலைத்து ஓங்கி இன்றைக்கு நாட்டு மக்களிடத்திலே மிகப்பெரிய செல்வாக்குள்ள கட்சி என்பதை நிரூபித்து காட்டிக் கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் விலைவாசி கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தோம். ஏழைகள் பாதிக்கப்படாமல் பார்த்து கொண்டோம். விலைவாசி உயர்கின்ற பொழுது விலைவாசி கட்டுப்படுத்துவதற்கு விலை கட்டுப்பாட்டு நிதி ஒதுக்கி எந்த பொருள் விலை ஏறினாலும் அந்த பொருள் எங்கே விலை கம்மியாக இருக்கின்றதோ, எங்கே குறைவாக இருக்கின்றதோ அந்த மாநிலத்துக்கு சென்று அந்த உணவுப் பொருளை வாங்கி தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து கூட்டுறவு துறையின் மூலமாக அந்த விலையை உயராமல் பார்த்து கொண்ட அரசாங்கம் அண்ணா திமுக. அதே போல இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் விவசாயிகள் நிறைந்த பகுதி, ஏழை மக்கள் நிறைந்த பகுதி, உழைக்கும் மக்கள் நிறைந்த பகுதி. இந்த பகுதி மக்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நாங்கள் நிறைவேற்றி தந்திருக்கின்றோம். விவசாயிகள் எடுத்துக்கொண்டால் இரவென்றும் பகலென்றும் இரவென்றும் பாராமல் உழைக்கின்ற ஒரு விவசாயி, வெயிலையும் மழையும் பொருட்படுத்தாமல் உழைக்கின்ற விவசாயி தொழிலாளி, அந்த 2 ஜீவன்களும் இந்த நாட்டு மக்களுக்கு உணவளிக்கின்ற ஜீவன்கள். ஆக எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உணவு இல்லாமல் ஒரு மனிதன் வாழ முடியாது. அந்த உணவை கொடுக்கின்றவர் விவசாயி தொழிலாளி. ஒரு நாடு வளர்ச்சி பெற வேண்டும் என்றால் அங்கே உணவு பற்றாக்குறை இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் தொழிற்சாலை நிறைந்து இருக்க வேண்டும், வேலைவாய்ப்பு பெருக வேண்டும், உணவு உற்பத்தி பெருக வேண்டும். 2ம் இருந்தால் அந்த மாநிலத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது. அதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கிட்ட பொழுது சரியான பாதையிலே சென்று கொண்டிருந்தது. உணவு உற்பத்தியும் அதிக அளவிலே பெருக்கினோம், தொழிற்சாலையும் அதிக அளவிலே கொண்டு வந்து வேலைவாய்ப்பை இளைஞர்களுக்கு உருவாக்கி தந்தோம். அதனால மக்களுக்கு துன்பமில்லாத ஒரு சூழ்நிலை அண்ணா திமுக ஆட்சியிலே பார்க்க முடிந்தது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று 51 மாத காலமாகின்றது. இந்த 51 மாத கால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் விவசாயிகளுக்கு நன்மை கிடைச்சிருக்குதா? விவசாய தொழிலாளிக்கு நன்மை கிடைச்சிருக்குதா? இன்றைக்கு தினம் பல இடத்துல பேசுகிறார் திரு ஸ்டாலின். நாங்கள் திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டவாறு குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுப்பதாக அவர் தம்மட்டம் அடித்துக் கொண்டிருக்கிறார். எண்ணி பாருங்க, எப்ப கொடுத்தாரு? 28 மாசம் கொடுத்த கழிச்சு தான் கொடுத்தார். எப்படி கொடுத்தாரு? இந்த ஏழை தாய்மார்கள் பாதிக்கப்படான்னு கொடுக்கல. அண்ணா திமுக கட்சி
தொடர்ந்து அழுத்தம் கொடுத்தது பிரதான எதிர்க்கட்சி அதிமுக. சட்டமன்றத்தில் தொடர்ந்து முதலமைச்சருக்கு கோரிக்கை வச்சோம். நீங்கள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி, அதை நம்பி நம்முடைய தாய்மார்கள் வாக்களித்திருக்கின்றார்கள். நீங்கள் ஆட்சிக்கு வந்து விட்டீர்கள். ஆட்சிக்கு வந்தபோது கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றாமல் தட்டி கழிக்கின்றீர்கள். எப்பொழுது நிறைவேற்றீர்கள் என்று தொடர்ந்து சட்டமன்றத்தில் பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் அழுத்தம் கொடுத்த அரசாங்கத்துக்கு எங்களுடைய சட்டமன்றத்தில் தொடர்ந்து சட்டமன்றத்தில் குரல் கொடுத்தார்கள். இதற்காக பொதுக்கூட்டத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட அதிமுக பொதுக்கூட்டத்திலே இதை தொடர்ந்து வலியுறுத்தினோம். திமுக அரசாங்கத்திற்கு வேறு வழி இல்லாம 28 மாசம் கழிச்சு தான் கொடுத்தார். இப்போ ஒரு 15 நாளைக்கு முந்தி மீண்டும் ஒரு அறிவிப்பு, 30 லட்சம் பேர்களுக்கு மீண்டும் விதிகளை தளர்த்தி தருவதாக சொல்கிறார். விதிகளை தளர்த்தி மீண்டும் 30 லட்சம் பேருக்கு தருவதாக சொல்கிறார். இந்த தாய்மார் படுகிற துன்பத்தை பார்த்து கொடுக்கல. அடுத்த ஆண்டு தேர்தல் நடக்க இருக்குது. அடுத்த ஆண்டு தேர்தல் நடக்க இருக்குது. அந்த தேர்தலை மையமாக கொண்டு இந்த ஏழை மக்களுடைய நிலையை புரிந்து கொண்டு அவர்களுக்கு இந்த 8 மாதத்தில் 1000 ரூபாய் கொடுத்து அவருடைய வாக்குகளை பெறுவதற்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு தந்திரமாக ஒரு நாடகத்தை அரங்கேறிக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றுகின்ற கட்சி அதிமுக கட்சி, அதிமுக அரசாங்கம். அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையிலும் நீங்க பார்த்திருப்பீங்க. அதிமுக ஆட்சிக்கு வந்தா 1500 ரூபாய் நான் கொடுக்கிறோம். குடும்ப தலைவிக்கு 1500 சொன்னோம். தேர்தல் அறிக்கை படிச்சு பாருங்க. ஆனா கவர்ச்சிகரமா பேசி மக்களை ஏமாற்றி மக்களிடத்தில் வாக்குகளை பெற்ற பிறகு அவர்கள் இந்த குடும்ப தலைவி மறைந்த அரசாங்கம் திமுக அரசாங்கம். நாங்கள் வாதிட்ட காரணத்தினால்தான் உங்களுக்கு இந்த உரிமை தொகை கிடைத்தது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். எனக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி என்ற கட்சி இருக்கின்ற காரணத்தினால்தான் அவ்வப்போது திராவிட முன்னேற்ற கழகம் செய்கின்ற தவறை சுட்டி காட்டி இன்றைக்கு தமிழகத்துக்கு கிடைக்க வேண்டிய உரிமையை நாம் பெற்று தந்திருக்கிறோம். தமிழ்நாடு மக்களுக்கு என்னென்ன பிரச்சனை வைக்கிறதோ அதையெல்லாம் உரிய முறையிலே பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையிலே இந்த அரசுக்கு அழுத்தம் கொடுத்து அதற்கு தீர்வு வாங்கின்ற கட்சி அதிமுக கட்சி. இது கிராமம் சூழ்ந்த பகுதி. இந்த கிராமத்தில் வாழ்கின்ற மக்களுக்கு தேவையான நீர் கொடுக்க வேண்டும். குடிமராமத்து திட்டம் அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டு பல ஆண்டுகளாக குளம் குட்டா ஏரிலாம் தூர் வாராமல் இருந்தது. தூர் வாரி நீர்நிலைகள் எல்லாம் நீர் நிரப்பி நிலத்தடி நீரை உயர்த்தி விவசாயிக்கு தேவை நீர் குடிப்பதற்கு தேவையான நீரை உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு விவசாயிகளுக்கு தேவையான இடுபொருட்கள் உரம் சரியான நேரம் கிடைச்சது. விவசாயிகளுக்கு கடன் உதவி சரியான நேரத்தில் கிடைச்சது. அது மட்டுமல்ல, ஒரே 5 ஆண்டில் 2 முறை விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கத்தில் பெற்ற பயிர்கடன் தள்ளுபடி செய்த அரசாங்கம். இயற்கை சீற்றம், மழை வெள்ளியில் வறட்சி இப்படி வருகின்ற பொழுது அதற்கு தேவையான நிவாரண உதவி விவசாயிகளுக்கு கொடுத்த அரசு அதிமுக அரசாங்கம். விவசாயி தொழிலாளி பசு வீடுகளை கொடுத்தோம். விலையில்லா கரை மாடு, விலையில்லா ஆடு, விலையில்லா கோழி. அது மட்டுமல்ல, இன்றைக்கு உழவர் பாதுகாப்பு திட்டத்தில் ஏராளமான உதவிகள் அதிமுக ஆட்சியிலே வழங்கப்பட்டது. அதோடு முதியோர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் முதியோர் உதவித்தொகை கிடைப்பதற்கு ஒரே நேரத்தில் சட்டப்பேரவை விதி 110 கீழே சட்டமன்றத்தை அறிவித்து 5 லட்சம் முதியோர் உதவித்தொகை அளித்த அரசாங்கம் அதிமுக ஆட்சியில். இன்றைக்கு திருமண உதவி திட்டம், ஏழை குடும்பத்தில் பிறந்த பெண்களுக்கு உரிய நேரத்தில் திருமணம் நடைபெற வேண்டும் என்பதற்காக அம்மா கொண்டு வந்த அற்புதமான திட்டம். அந்த திட்டத்தையும் திமுக அரசு ரத்து பண்ணிவிட்டது. 26,000 50,000 தாலிக்கு தங்கம் 6 லட்சம் பேர் கொடுத்தோம். 6 லட்சம் பேர் கொடுத்தோம். ஒரு சவரன் 75,000 ரூபாய்க்கு விற்குது. ஒரு பவுன் 75,000 ரூபாய்க்கு. மீண்டும் அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் இந்த நிறுத்தப்பட்ட திருமண உதவி திட்டம், தாலிக்கு தங்க திட்டம் தொடரும். அது மட்டுமல்ல, கூடுதலாக அந்த திருமண உதவி திட்டத்திலே திருமணம் நடைபெறுகின்ற அந்த மணப்பெண்ணுக்கு அற்புதமான பட்டு சேலை வழங்கப்படும். மணமகனுக்கு பட்டு வேஷ்டி வழங்கப்படும். பொன்மலை செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஏழைகளுக்காக இந்த கட்சியை தொடங்கினார். ஏழைகள் நலம் பெற வேண்டும்,
ஏழைகளுக்கு தேவையான திட்டங்களை கொடுக்க வேண்டும், அவர்கள் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும். அதுதான் அண்ணா திமுகவுடைய நிலைப்பாடு. அதைத்தான் எங்களுடைய தலைவர்கள் செயல்படுத்தி காட்டினார்கள். அந்த பாதையில் தான் இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சென்று கொண்டிருப்பதை நேரத்திலே குறிப்பிட விரும்புகிறேன். அதே போல இன்றைக்கு கிராமத்திலிருந்து நகர வரை இன்றைக்கு அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் பெரும்பாலும் ஏழை மாணவர்கள், நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர். அந்த மாணவர்கள் கல்வியிலே இன்றைக்கு 2017-18 ஆண்டு நீட் தேர்வில் 9 பேர் தான் தேர்ச்சி பெற்று மருத்துவ கல்வி கிடைச்சது. அப்படி அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் மருத்துவராக வேண்டும், அவருடைய கனவு நனவாக வேண்டும் என்பதற்காக யாரும் கோரிக்கை வைக்கல. அம்மாவுடைய அரசு எதற்கு உண்டான நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதற்காக 7.5% உள்ளிடுவதற்களை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு இன்று தினம் அரசு பள்ளி படித்த ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த மாணவர்கள் 2818 பேர் மருத்துவ கல்வி படிக்கிறாங்க. ₹1 செலவு கிடையாது. இந்த திட்டத்தின் மூலமாக தேர்வு செய்யப்பட்டவர்கள் அவர்களுக்கு உண்டான மருத்துவ கல்வி கட்டணத்தை அரசாங்கமே செலுத்தும் என்று உத்தரவை போட்டு ₹1 செலவு செய்யாம இன்றைக்கு நம்முடைய கிராமத்திலிருந்து நகரம் வரை ஏழை குடும்பத்தை சேர்ந்த மாணவ மாணவி, அரசு பள்ளி படிக்கின்ற மாணவர்கள் மருத்துவமாகக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கின்ற பொழுது நம்முடைய சகோதரிகள் குறிப்பிட்ட நேரத்துக்கு வேலைக்கு போகணும், வேலை முடிந்து வீட்டுக்கு வரணும். அதற்காக அம்மா இருசக்கர வாகனம், ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனம் வாங்குறதுக்கு 25,000 மானியம் கொடுத்தோம். தமிழ்நாடு முழுவதும் 3 லட்சம் அம்மா இருசக்கர வாகனம் வாங்கி கொடுத்தோம். அதையும் நிறுத்திட்டாங்க. சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து 51 மாத காலத்தில் இன்னைக்கு விலைவாசி விண்ணை முட்டுக்கிட்ட அளவுக்கு உயர்ந்து போய்விட்டது. அரிசி விலை உயர்வு, பருப்பு விலை உயர்வு, எண்ணெய் விலை உயர்வு. இப்படி ஒரு குடும்பத்தில் சராசரியாக சாதாரண குடும்பம் கூட வருஷத்துக்கு ஒரு 50,000 ரூபாய் கூடுதலாக செலவு செய்ய வேண்டிய நிலை இந்த ஆட்சியிலே பார்க்க முடியும். விலைவாசியை கட்டுப்படுத்துவதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இந்த அரசாங்கத்தை. இப்படிப்பட்ட அரசாங்கம் தொடர வேண்டுமா? மக்கள் ஒரு ஆட்சி தொடர வேண்டுமா? சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்குலைந்து விட்டது. எங்கே பார்த்தாலும் கொலை, கொல்ல, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை. இன்னைக்கு தொலைக்காட்சியை பார்க்கும்போது, பத்திரிகை பார்க்க போதும் அப்பொழுதெல்லாம் தங்க என்ன விலை, வெள்ளி நிலவரம் என்ன விலைன்னு அதில் அறிவிப்பாங்க. இப்போ கொலை நிலவரம் என்ன அப்படிதான் அறிவிப்பு வெளிவருது. மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல, சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்ல, முதியோர்களுக்கு பாதுகாப்பு இல்ல, ஒட்டுமொத்தமா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, ஒட்டுமொத்தமா நான் தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கே பாதுகாப்பு இல்ல இந்த ஆட்சியில். இன்றைக்கு காவல்துறையில் இருக்கிற அந்த காவலருக்கே கஞ்சா போதை ஆசாமி பிடிக்க ஒரு 4 காவலர் போறாங்க. நீங்க ஒரு வருஷத்துக்கு முந்தி பார்த்திருப்பீங்க. 4 காவலர் போய் ஒரு கஞ்சா போதை ஆசாமி பிடிக்க போறாங்க. அவர் எட்டி உதைக்கிறார், போலீஸ குத்துன்னு குத்துறார். அப்புறம் எங்க போய் மக்களை பாதுகாக்கிறது இந்த காவல்துறை? இன்றைக்கு பயிரை காப்பது வேலி, மக்களை பாதுகாப்பது காவல்துறை. காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு செயல் இழந்த அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் குடும்பம் தான் முக்கியம். நாட்டு மக்களை பற்றி கவலைப்பட மாட்டார். குடும்பத்தில் இருக்கிறவருக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும். அதற்காக என்ன வேணாலும் செய்யக்கூடிய முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். இன்றைக்கு குடும்பத்தில் பாருங்க, திரு கருணாநிதி அவர்கள் இருந்தார், அதுக்கு பிறகு ஸ்டாலின், அதுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின், அப்புறம் இன்பநிதி வரைக்கும் வந்துட்டாங்க. யாரு? திரு கருணாநிதியுடைய பேரனுடைய பையன். அவரும் வந்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று இன்றைக்கு இருக்கிற ஒரு அமைச்சர் சொல்றார். அப்படிப்பட்ட குடும்ப ஆட்சி தொடர வேண்டுமா? வாரிசு அரசியல் தொடர வேண்டுமா? மன்னர் ஆட்சி முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் 2026 தேர்தல். ஏன் மற்றவங்க வரக்கூடாதா? இங்க இருக்கிற யாராச்சும் ஆட்சிக்கு வரலாம்ல? எல்லாத்துக்கும் அந்த உரிமை இருக்குல்ல. இது ஜனநாயக நாடு தானே. ஆனா திமுக இருக்க வரைக்கும் வர முடியாது. திமுக குடும்பத்தில் இருக்கிற திரு கருணாநிதி குடும்பத்தில் இருக்க வரைக்கும் எவரோ திமுக வர முடியாது.
இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம்னா அது கார்பரேட் கம்பெனி. அது ஒரு கம்பெனி, கட்சி அல்ல, கம்பெனி ஆக்கிட்டாங்க. அந்த கம்பெனியில அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் அதிகாரத்துக்கு வர முடியும். மத்தியில வெற்றி பெற்று போனாலும் அங்கேயும் குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் இருப்பாங்க. மாநிலத்தில் வெற்றி பெற்று வந்தாலும் குடும்பத்தை சேர்ந்தவா இருப்பாங்க. அப்படி திராவிட முன்னேற்ற கழகம் நாட்டை சுருண்டுகின்ற கட்சி ஆட்சிக்கு வர வேண்டுமா? ஒரு குடும்பம் சுரண்டுவதற்கு நாம் துணை நிற்க வேண்டுமா? சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு கட்சியில திரு ஸ்டாலின் திராவிட முன்னேற்ற கழக தலைவர், திரு உதயநிதி அவர்கள் திமுக இளநிலை செயலாளர், திருமதி கனிமொழி மகளிரணி செயலாளர். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. வேற என்ன பதவி இருக்குது? 3 தான் முக்கிய பதவி. 3மே திமுக குடும்பத்தை சேர்ந்தவங்க பிரிச்சுக்கிட்டாங்க. ஆக மக்களை பற்றி எல்லாம் அவளுக்கு கவலை இல்லை, வீட்டு மக்களை பற்றி தான் எப்பொழுதும் கவலை இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு. ஆக இந்த தேர்தல் மூலமாக வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தலாக அமைய வேண்டும் என்று அன்போடு உங்களை இருகரம் கூப்பி வேண்டி கேட்டுக்கிறேன். அதே போல அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு அதிகமான திட்டங்களை கொடுத்தோம். காலனி, விலையில்லா சீருடை, விலையில்லா புத்தகம், கொண்டு போவதற்கு பை, பள்ளிக்கு போறதுக்கு சைக்கிள், அறிவுத்திறனை வளர்ப்பதற்கு லேப்டாப் கொடுத்தோம். தமிழ்நாடு முழுவதும் 52,35,000 பேருக்கு லேப்டாப் கொடுத்தோம். 52,35,000 மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் கொடுத்து அறிவுபூர்வமான கல்வி கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். 10 ஆண்டு காலத்தில் அதை நிறுத்திட்டாங்க. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் நம்முடைய அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு அறிவுபூர்வமான கல்வி கிடைக்க லேப்டாப் வழங்கப்படும். அதே போல நீங்க கிராமத்திலிருந்து நகர வரை ஏழை மக்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதியில் அவளுக்கு நல்ல சிகிச்சை கிடைக்க வேண்டும். அதற்காக அம்மா மினி கிளினிக் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து தமிழ்நாடு முழுவதும் 2000 அம்மா மினி கிளினிக் திறந்தோம். ஒவ்வொரு அம்மா மினி கிளினிக்லையும் ஒரு MBBS டாக்டர், ஒரு நர்ஸ், ஒரு மருத்துவ உதவியாளர் அதை நியமிக்கப்பட்டு சிறப்பாக செயல்பட்டு இருந்தது. அந்த பகுதியில் யாராவது நோய்வாய்ப்பட்டால் அந்த ஏழை அந்த மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெறுவாங்க. அது இந்த முதலமைச்சருக்கு பொறுக்கல. அது அண்ணா திமுக ஆட்சிக்கு சாதகமாக வந்துடும் அப்படின்னு அரசியல் கால் புடிச்சின் காரணமா அதை ரத்து பண்ணிட்டார் திரு ஸ்டாலின் அவர்களே. எந்தெந்த திட்டம் ஏழைகளுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டமோ அதையெல்லாம் நீங்க ரத்து செஞ்சுட்டு இருக்கிறீங்க. ஆனா அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்தவுடன் எதை நீங்கள் ரத்து செஞ்சீங்களோ அதையெல்லாம் தொடரும். அது மட்டுமல்ல, இந்த அம்மா மினி கிளினிக் 2000 தான் இப்பொழுது திறந்தோம் ஏழைகளுக்காக சிகிச்சை அளிக்க. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த ஏழை மக்கள் பயன்படுகின்ற விதமாக 4000 அம்மா மினி கிளினிக் திறக்கப்படும். 4000 அம்மா மினி. ஏன் ஏழைகள் நல்லா சிகிச்சை பெறட்டுமே, தவறா? இந்த திட்டம் நல்ல திட்டம் தானே. அது மட்டுமல்ல, இன்றைக்கு அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது கொரோனா காலம், அந்த கொரோனா காலத்தில் மக்களுக்கு வேலை இல்லாமல் இருந்தாங்க. ஏழை மக்கள் பாதிக்கூடாது என்பதற்காக ஓராண்டு ரேஷன் கடையில் விலையில அரிசி, சர்க்கரை, எண்ணெய் அனைத்து குடும்ப அட்டைக்கும் வழங்கப்பட்ட அரசு அண்ணா திமுக அரசாங்கம். அது தைப்பொங்கல் என்று எல்லா குடும்ப அட்டைக்கும் 2500 ரூபாய் பொங்கல் பரிசு கொடுத்த. 2500 ரூபாய் கொடுத்த. கொரோனா காலத்தில் மாணவர்கள் பள்ளிக்கு போக முடியல. நம்முடைய கல்லூரி மாணவர்களும் கல்லூரிக்கு போக முடியல. கல்லூரி மாணவருக்கு ஆன்லைன்ல வகுப்பு நடத்தினாங்க. ஆன்லைன்ல தேர்வு நடத்தி தேர்ச்சி பெற்றாங்க. பள்ளி மாணவருக்கு ஆல் பாஸ் போட்டு கொடுத்தோம். அதே போல இந்த கிராம சூழ்ந்த பகுதி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்தவுடன் நாங்கள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றதாக சொன்னாங்க. ஒரு முக்கியமான அறிவிப்பு, 100 நாள் வேலை திட்டத்தை 180 நாளாக உயர்த்தினாங்களா? அது மட்டும் இல்ல, அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிய ஊழியருக்கு சம்பளம் உயர்த்தினாங்களா? அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த ஊழியருக்கு கூட முழுமையா சம்பளம் கொடுக்க முடியல. ஆட்சி செய்வது திமுக. அண்ணா திமுக கட்சி மத்திய அரசு வாதாடி போராடி முதற்கட்டமாக 2999 கோடி அந்த தொகையை வாங்கி நம்முடைய ஏழை 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த ஊழியருக்கு சம்பளம் கிடைக்க செஞ்ச கட்சி அண்ணா திமுக கட்சி. 100 நாள் வேலை திட்டம் சுருங்கி போய் குறைஞ்சு போச்சுங்கிறாங்க.
100 நாள் வேலை திட்டம் அந்த நாட்கள் குறைந்து போச்சுன்னு எங்க இடத்துல மனு கொடுத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இன்றைக்கு அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது இன்றைக்கு பல்வேறு திட்டங்கள், அதே போல இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஏழை விவசாயி, அதே போல தாழ்த்தப்பட்ட மக்கள் இந்த பகுதியில் அதிகமாக வசிக்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் வீடு இல்லாத அந்த ஏழை விவசாயி தொழிலாளி, அதே போல தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அற்புதமான பல லட்சம் ரூபாய் செலவில் காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். இப்ப இருக்கிற வீடு மாதிரிலாம் இல்ல, நல்லா நினைச்சுக்க. இப்ப இருக்கிற வீடு மாதிரிலாம் கட்டுற மாதிரி இல்ல. இன்றைக்கு ஏழைகள் மனம் மகிழ்கின்ற வரை, அவருடைய மனம் நிறைவு பெறுகின்ற வரை அற்புதமான வீடு காங்கிரீட் வீடு ஏழைகளுக்கு கட்டி கொடுக்கும். இதுதான் அண்ணா திமுக பிரதான இன்றைக்கு அறிவிப்பா இருக்கும். அதே போல தீபாவளி, ஒவ்வொரு தீபாவளி வருகின்ற பொழுதும் அண்ணா திமுக ஆட்சி வந்த பிறகு தீபாவளி மகிழ்ச்சியோடு கொண்டாடின விதமா நம்முடைய தாய்மார்களுக்கும் நம்முடைய சகோதரிகளுக்கும் அற்புதமான சேலைகள் வழங்கப்படும். ஒவ்வொரு தீபாவளிக்கு கொடுக்கப்படும். அதே போல வாலாஜாபாத் பாலாறு பகுதியை சுற்றியுள்ள 30க்கும் மேற்பட்ட கிராம மக்களின் அடிப்படை குடிநீர் ஆதாரமான நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தும் வகையில் ஒரு அணைக்கட்டும் தரைப்பாலத்தை மேம்பாலமாக உயர்த்தி கட்டி தரும்படி மக்கள் கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. அண்ணா திமுக ஆட்சியுடன் கோரிக்கை நிறைவேற்றப்படும். நான் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக 10 ஆண்டு காலம் பதவி வைத்தேன். அப்பொழுதுதான் கிராமத்திலிருந்து நகர வரை அதிகமா தார் சாலை அமைக்கப்பட்ட அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். நாடாளுமன்றத்தில் அப்பொழுது தரவழி போக்குவரத்துறை அமைச்சராக நிதின் கட்காரி அவர்கள் தெரிவித்தார், இந்தியாவிலேயே தார் சாலை அதிக நீளமுள்ள மாநிலம் தமிழ்நாடு, அந்த பெயரை நாம் பெற்றோம். மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி பிறகு உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்து, இப்போ இது மாதிரி உங்களுடன் சாலின்னு ஒரு விளம்பரத்தில் அடிச்சு வீடு வீடா வந்து உங்களை சந்திச்சு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது என்று கேட்டு அந்த பிரச்சனையை தீர்க்க போறாங்களாம். இது முடியுமா? இப்போ இதுல 46 பிரச்சனை அடிச்சு கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நாட்டுடைய முதலமைச்சர் 4 ஆண்டு காலம் ஆட்சி செய்து 46 பிரச்சனை கண்டுபிடிச்சிருக்கார். இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கார். 4 வருஷம் ஆகி போச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்போ 4 ஆண்டு காலமா நாட்டு மக்களுக்கு 46 பிரச்சனை இருப்பதாக கண்டுபிடித்திருக்கிறீங்க. நீ எப்ப இதெல்லாம் இவருடைய தீர்வு காண முடியுமா? இருப்பது ஒரு 8 மாச காலம். இந்த 8 மாத காலத்தில் நீங்க எப்படி போய் மக்களுடைய பிரச்சனை தீர்ப்பீங்க? இதே போலதான் நான் முதலமைச்சர் இருந்த பொழுது திராவிட முன்னேற்ற கழக தலைவர், இன்றைய முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவராக இருந்தார். ஊரா போய் ஒரு திண்ணை கண்டால் பெட்ஷீட்டை போட்டு அமர்ந்துக்கிட்டு முன்னான மக்கள் அமைச்சு அமர வச்சு உங்களுக்கு என்ன குறை இருக்குது அந்த குறையெல்லாம் மனுவா எழுதி நான் கொண்டு வந்த பெட்டியில போடுங்க. நான் பெட்டியை பூட்டி சீல் வச்சு பத்திரமா வீட்டுக்கு எடுத்துட்டு போய் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு சீலை ஒடிச்சு பெட்டியை திறந்து மனுவை எடுத்து படிச்சு பார்த்து தீர்வு காணனார். தீர்வு கண்டாரா? அப்படி தீர்வு எடுத்தா இது எதுக்கு? இதை வச்சு தானே மக்கள் மனுவா போட்டீங்க. ஆக ஒரு படத்துல வரும், ஒருவருடைய ஆசையை தூண்டினால், ஒரு ஆசையை தூண்டி ஒருவரை ஏமாற்ற வேண்டும்னா ஆசையை தூண்டணும். ஒருவரை ஏமாற்ற வேண்டும்னா ஆசையை தூண்டணும். அப்படி அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலை முன்னிட்டு இன்றைக்கு ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் இப்படிப்பட்ட தந்திரமாக மக்களை ஏமாற்றி மக்களுக்கு ஆசை காட்டி உங்களை வாக்களை பெறுவதற்கு இன்றைக்கு விடியா திமுக அரசு ஒரு நாடகத்தை அரங்கேற்றி என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டி, இன்னைக்கு அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது பாலாற்றின் குறுக்கே 42 கோடி மதிப்பீட்டில் உள்ளூர் குருவாமத்தில் தடுப்பணை அமைக்கப்பட்டது. 41 கோடி மதிப்பீட்டில் உத்தரமேரூர் சட்டமன்ற தொகுதியில் உள்ள 117 ஏரிகள் தூராறப்பட்டன. 8 கோடி மதிப்பில் செய்யாற்றின் குறுக்கே வெங்கச்சேரியில் தடுப்பணை அமைக்கப்பட்டது. 8 கோடி மதிப்பீட்டில் பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய பெயரில் அரசு கலை மற்றும் அறிவியல் திறக்கப்பட்டது. அதுபோல பல திட்டங்கள். உத்தரமேர் புறவழிச்சாலை அமைக்கப்பட்டது. பாலாற்றின் குறுக்கே ஓரக்கட்டப்பேட்டை பழத்தோட்டம் இடையே பாலம் அமைக்கப்பட்டது மற்றும் கால்நடை மருந்துகள் துவக்கப்பட்டது. இன்னைக்கு நான் ஏற்கனவே சொன்ன அம்மா மெடிக்கல் இந்த தொகுதியில் மட்டும் 10 அம்மா மெடிக்கலுக்கு திறந்தோம். 10 அம்மா மெடிக்கல்.
இந்த 10 அம்மா மினி கிளினிக்கும் திமுக அரசு ரத்து பண்ணியிருக்குது. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு எங்கெங்கெல்லாம் இந்த அம்மா மினி கிளினிக் இந்த தொகுதியில் ரத்து பண்ணாங்களோ அங்கெல்லாம் மீண்டும் தொடங்கப்படும். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு, ஃபெயிலியர் மாடல் அரசு. பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம்.